இன்றைக்கி டே 4ஓட கிளாஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸ் எப்படி போகணும், இந்த ஸ்கொயரில் எப்படி ஷார்ப்னஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ பெண்டிங்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளில் இது ஒன்றும் இல்லை, என்னோடய நார்மல் சர்க்கிள் தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் வந்து சர்க்கிள்குள்ளே சர்க்கிள் போட்டுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பெண்ட் பண்ணி இந்த ஷேப்பை வந்து கொண்டு வர போகிறோம். அண்ட் அகெயின் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் இந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வரணும், அண்ட் திலகம் ஷேப்ஸ் வந்து நம்ம எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரணும், திலகம்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் செயின். ஸோ நீடில் நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ட் வரும்போதெல்லாம் நம்மளோட கையையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்போது அது ஓரளவுக்கு நார்மலாக குட்டி செயினாக வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நானுமே கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி பெண்ட் வரும்போது அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறி போகும்போது நம்மளோட கையையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரணும். ஸோ ரொம்ப நீங்கள் இழுத்து இழுத்து த்ரெட்டை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பெண்டான மாதிரி இருக்கும். துணியுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோடய கை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வந்து நம்ம கையை தான் வந்து ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணுமே தவிர ஃப்ரேமை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஷேப்லலாம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ உங்களோட ஃப்ரேம் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு அதில் ஷேப்ஸ்லாம் வந்தால் நீங்கள் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி போடாமல், அதாவது ஃப்ரேமை திருப்பி போடாமல் உங்கள் கையை மட்டும் நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னர் சர்க்கிள்ஸ்குள்ளே போகும்போது துணி வந்து சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் துணியை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதுக்கு நிறைய பேருக்கு ஒரே டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்கு டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வரும்போது லைட்டாக வந்து நீடில் எப்போவுமே வந்து நீடில் உங்களுக்கு த்ரெட் மாட்டிடுச்சு தூக்க முடியல அப்படின்னா நீடில் இப்படியே பிடிச்சி தூக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நீடில் இப்படி உள்ளே தள்ளிட்டு தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களோட கை தான் மாறணுமே தவிர உங்களோட ஃப்ரேமோ ஸ்டாண்டையோ நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்பவும் பெரிய செயினாக போடாதீங்க, ஓரளவுக்கு கரெக்டான செயினாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் உங்களோட நீடில் தான் வந்து மாற்றிக்கணும். அதாவது உங்களோட கை அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து நீங்கள் திருப்பிக்கணும். ஸோ இப்போ டிசைன் வந்து இப்படி வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சர்க்கிள்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறது. தினமுமே நீங்கள் ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 1 hour வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 daysலேயே வந்து நீங்கள் வந்து பேசிக் லெவலே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 weekக்கு வந்து உங்களுக்கு செயின் ப்ராக்டிஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த செயின் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு த்ரெட்டில் வந்து ஃப்ரீயாக செயின் போட வருது அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டு கிட்டலாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, செயினை வந்து அப்படியே திருப்பினா வந்து ஷேப் மாறுது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கோங்க செயினை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடியில் த்ரெட்டை வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து தான் ரைட் எடுக்கணுமா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த பக்கம் வந்து மாட்டி கொடுத்து எடுத்தால் த்ரெட் வந்து எடுக்க முடியுதோ அந்த பக்கம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இப்படி திருப்பும் போதெல்லாம் நீங்கள் வந்து நீடில் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. ஓகேவா?
கொஞ்சம் செயின் வந்து சின்ன சின்னதாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக தெரியும். கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து ஒரு மாதிரி அடர்த்தியாக தெரியாது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் இங்கே நாட் போடுறேன். ஸோ நாட்டுமே வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாட்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிசைனில் இந்த மேங்கோ ஷேப்ஸு, நிறைய வளைவு, இந்த பீகாக் டிசைனில் வரக்கூடிய அந்த பெண்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து திலகம் ஷேப் வந்து போடலாம். எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்போட 2 பக்கமும் ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்தோ இல்லை இங்கேருந்தோ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வராது. அது வந்து ஒரு திலகம் ஷேப்பாவோ இல்லை மேங்கோ ஷேப்போ வந்து நமக்கு கரெக்டாக அந்த எட்ஜஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஜாயினிங் கார்னர்ஸில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இது சர்க்கிளை பொறுத்த வரைக்கும், இப்போ சர்க்கிள் வந்து இங்கேருந்து இப்படி இந்த சர்க்கிள் முடியுதுன்னா நீங்கள் அது எங்கே வேணாலும் இன்பிட்வீனில் வந்து நீங்கள் சர்க்கிள் வந்து எப்படினாலும் சுற்றி ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி திலகம், ஆர்ட் ஷேப்பு அண்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் இங்கேருந்து தான் எடுக்கணும். ஸோ எதாவது ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்டிங் செயின் வந்து குட்டியாக நம்ம எப்போவுமே கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜ் வந்து வந்துடும். ஸோ ரிவர்ஸில் எடுத்து நம்ம இதில் வந்து செயின் வந்து நான் இதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுறேன். உங்களுக்கு அப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக செயின் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஏன் இந்த சர்க்கிள் போட ப்ராக்டிஸ் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்ஸில் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட கையை தான் வந்து திருப்பணும். பாருங்கள், நான் வேணால் என்னோடய கை வந்து உங்களுக்கு திருப்புற மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து டிசைன் வந்து இப்படி இருக்கு இல்லையா? நம்ம ஒரே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கையை வச்சுட்டு இருக்க முடியாது. நீடில் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃப்ரேமை திருப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்மளோட கையை தான் வந்து நம்ம திருப்பணும். அந்த டிசைனோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கையை திருப்பிக்கிட்டு ஒர்க் பண்ணணும். ஃப்ரேமையோ ஸ்டாண்டையோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எட்டி கொஞ்சம் லாங்காக இருக்கிறத போட முடியல அப்படின்னா அதை வேணால் உங்கள் பக்கமாக திருப்பி நீங்கள் கிட்டக்க வச்சுக்கலாம். பட் ஒவ்வொரு ஷேப்போட வளைவுக்கெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இங்கே கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்ம எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆகிற இந்த இடத்துல வந்து நம்ம நாட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா நீடில் உள்ளே தள்ளிட்டு நீங்கள் இன்னொரு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது இன்னொரு லூப் எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே கொடுக்கும்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ், இந்த திலகம் ஷேப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து மோஸ்ட்லி வந்து சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக, ஏன்னா மேலே இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒவ்வொரு த்ரெட்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரி 2 த்ரெட்டும் சேர்ந்து வரதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ வந்து டிசைன் இப்படி இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஒரு குட்டி லாக் போட்டணும். குட்டி செயின், நான் குட்டி லாக்குன்றது குட்டி செயின் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி போட்டுட்டு நம்ம எடுக்கும்போது தான் அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக செயின் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு டிசைன் போடுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கார்னர்ஸ் திருப்பும்போது அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. குட்டியாக ஒரு லாக்கு, அதை நீங்கள் போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியும் இப்படி கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு ஏன்னா தனிங் லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து இந்த லாஸ்ட்டு செயினை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரிப்பும் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட் கொடுத்துக்கலாம். நாட் கொடுத்துட்டு த்ரெட் அடியில் இருக்கும்போது உங்களுக்கு நாட் விழுந்துடும். ஓகேவா? கொஞ்சம் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இந்த 4 ஒரு டைரக்ஷன்ஸுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஷேப்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு டபுள் செயின். ஸோ உங்களுக்கும் இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நோட்ஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.